என்னோடய பேர் கிளான்சி. நான் சென்ட் ஜூட் சீரோ மலபார் சர்ச்லேருந்து வரேன். என்னோடய டிகிரிக்கு அப்புறமா நான் சிஏ எடுத்தேன். சிஏ எடுத்ததுக்கான ஒரே ரீசன் 10th 12th நல்ல மார்க் இருந்தது, 98% அபவ் இருந்தது. ஸோ அதனால் சிஏ ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஆக்சுவலி எடுத்தேன். செகண்ட் லெவல் வரை பெரிய இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, முடிச்சிட்டேன். ஃபைனல் வந்தப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. எல்லா சப்ஜெக்ட்ஸும் கிளியர் பண்ணிட்டேன், ஆடிட்டில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன். ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஸோ நைட் விஜில் வந்தப்போ அதை ஆக்சுவலாக ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். வர்கீஸ் சகோதரர் எப்பயும் சொல்கிறது தான், முடிகிறப்பெல்லாம் திருப்பலி போய் பங்கெடுங்க, டெய்லி பைபிள் படிங்க அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி தான் ஆக்சுவலாக அந்த வார்த்தை உண்மையாகவே உள்ளே போச்சு. ஸோ திருப்பலி போக ஆரம்பித்தேன், டெய்லி திருப்பலி போனேன், பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். பைபிள் படிக்கும்போது ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும், நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு. அந்த வார்த்தை ரொம்ப ஆறுதலாக இருந்தது. எங்கே போனாலும் அந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி மீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஒரு வார்த்தை மேலே ஃபுல் ஹோப் இருந்தது. திருப்பி ஒரு அட்டம் கொடுத்தப்போ திருப்பி அதே மாதிரி ஆடிட்டில் போயிடுச்சு. பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். நைட்டு படுக்கும்போது திருப்பலியே போவேணாம் அப்படின்னு நினச்சி படுத்து தூங்கிட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் மனசு தாங்கவே இல்லை, ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது, இதுக்காக நம்ம கடவுள்கிட்ட போகலையே அப்படின்ற ஒரு இது. அப்புறம் திருப்பலி போனேன். போயிட்டு கேட்ட ஒரே விஷயம், எனக்கு நீங்கள் ஆக்சுவலாக ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக இந்த வாட்டியும் நான் ஃபெயில் ஆகிட்டேனேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் ரீடிங்கில் என்ன வருதோ அதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு சொல்லுங்கன்னு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். திருப்பலியில் அதே மாதிரி ஃபஸ்ட் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. முடியும்போ கரெக்டாக அதே வசனம், நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. கடவுள் மேலே ஆக்சுவலி டவுட் வந்த போதும் கடவுள் திருப்பி அதை நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அவரோட லவ்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பயங்கரமாக அழுதேன். ஜூலை 6 என்னோட ரிசல்ட் வந்தது. ஜூலை 20 யூத் ரிட்ரீட்டில் பங்கெடுத்தப்போ ஃபஸ்ட்டு டைம் என்னோடய பேர் இங்கே கூப்பிட்டு சொன்னாங்க. பயங்கர ஹாப்பி. எப்பயுமே எழுதும்போது ஆக்சுவலாக என்ன யோசிப்பேன்னா, பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும்னு அந்த பயம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி எக்ஸாம் எழுதும்போது அந்த பயமே இல்லை எனக்கு. பாஸோ ஃபெயில் ஆகிறனோ எதுவுமே பிரச்சனை இல்லை எனக்கு. கடவுளோட கையில் என்னோடய வாழ்க்கை இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வாட்டி எக்ஸாம் எழுதினேன், எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருந்தேன். ரிசல்ட் ஓப்பன் பண்ணப்போ சக்ஸஸ்ஃபுல்லு பாஸ் ஆகிட்டாங்க, சிஏ பாஸ் பண்ணிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸோ எனக்கு கடவுள் எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் கிஃப்டாக எனக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் பை காட்ஸ் அபண்டன்ட் கிரேஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் நிற்கிறேன். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. என் பேர் ஃபிலோமினா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கால் உடஞ்சிடுச்சு. அந்த துவக்கத்தில் அந்த முதல் மாதத்தில் வந்தப்போ என்னால் கீழே உட்கார முடியாது. என்னோட மனசில் நான் இன்னொரு நாள் கீழே உட்கார மாதிரி தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்றைய தினம் என்னோடய மகள் வீட்டுக்கு நான் வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஜெரிக்கோ ஜபமாலையை காதில் போட்டுக்கிட்டே ஓட்டிகிட்டு போனேன். அதில் ஃபாதர் என் பேரை சொல்லி ஃபிலோமினாவை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அருள் இருந்த மாதிரியே வாழ்க அப்படின்னு ஜெபிச்சார். இந்த வாய்ஸை நான் காதில் கேட்டேன். நாளைக்கு நான் கண்டிப்பாக ஏலாவூர் போகணும், எந்த விதத்துலையாவது கூட்டிகிட்டு போங்க கடவுளேன்னு மட்டும் மைண்டுக்குள்ளே தான் நினச்சேன். நிறைய தடங்கள் முன்னாடி அவ்வளோதான். அதான் சாட்சியம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் பேர் அன்பரசி, சைதாப்பட்டிலேருந்து வரேன். 6 மந்த்தாக ஜாப் இல்லாமல் இருந்தேன். ஆகஸ்ட் மாதம் நான் நைட் விஜிலுக்கு வந்தப்போ ஃபாதர் அவங்க வெளிப்பாடில் சொன்னாங்க, 2 பேருக்கு புதிய வேலையை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு. அதுக்கு முன்னாடி 2 வீக்ஸாக எனக்கு ஒரு ஜாபுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதனால் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், போகலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி ஃபாதர் சொன்னார், புதிய வேலையை ஆண்டவர் தராரு, அப்போ நமக்கு தான் அது ஆண்டவர் தராரு, நம்ம போவோம், கடவுள் கூட இருப்பாருன்னு நம்பி நான் போனேன். இப்போ அந்த ஜாபுக்கு தான் 4 மந்த்ஸாக போயிட்டுருக்கேன். என் பேர் ஜோசப். நான் பம்மல் கிறிஸ்தரசர் ஆலய பங்கிலிருந்து வரேன். 2024 டிசம்பர் 15 குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு தியானம் இருந்துச்சு. அந்த தியானத்தில் ஃபாதர் ஜெரால்ட் ராஜுக்கு குழந்தை பாக்கியம் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னாங்க. என் மருமக மார்ச் மாதம் கன்சீவ் ஆகி நவம்பர் 2 இப்போ ஒரு அழகான ஒரு ஆம்பளை பெற்றெடுத்தா. நான் போன மாதம்தான் இங்கே வந்தேன். போன மாதம் வரும்போது பயங்கர மனவேதனையில் இங்கே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் பையனுக்கு விஷா வர வேண்டி இருந்துச்சு, அது வராமலே இருந்துச்சு.
எரிக்கோ ஜெபத்தில் ஃபாதர் சொல்லிகிட்டே இருந்தார், விஷா தடை நீங்கி விஷா வரும்னு சொல்லிட்டு. அது பேரோட சொன்னார், அது என் காதில் சரியாக விளையல. ஆனால் சொன்ன வார்த்தை என் பையனுக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். நான் போன மாதம் 12ஆம் தேதி அவனுக்கு விஷா வந்துருச்சு. விஷா வந்து அவன் டிக்கெட்டும் வந்து இன்றைக்கு வேலைக்கிழமை கிளம்பி அபுதாபி போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். நான் நான்சி, மேத்தா நகர் அசென்ஷன் பங்குலேருந்து வரேன். 2 மாதமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு தேடிட்டு இருந்தோம், வாடகைக்கு எல்லாத்துக்கும் வசதியாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வரப்போ ஒரு போர்டு பார்த்தேன். அதில் வந்து ஓனர் ஃபோன் நம்பர், ஆனால் ஃபார் பேங்கிங் ஆஃபீஸர்ஸ் ஒன்லி அப்படின்னு இருந்தது. நான் வந்து சரி ப்ரேயர் பண்ணி அந்த நம்பரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ஃபாதர் அந்த ஜூன் மந்த் ஹோலி ஸ்பிரிட் ப்ரேயர் இது அப்போ சொல்லி கொடுத்தாங்க. இயேசுவின் திரு ரத்தத்தால் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கழுவி தூய ஆவியால் நிரப்பும் அந்த ப்ரேயர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ப்ரேயரை சொல்லிவிட்டு அவருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், ஓகேம்மா நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னாரு. அன்றைக்கி டே ஃபுல்லாக எங்கள் ப்ரேயர் அதுவாக மட்டும்தான் இருந்தது. ஈவினிங் அவரே கால் பண்ணி ஓகே நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து 2 டேஸாக இருந்துட்டுருக்கோம். என்னோடய பேர் எலிசபெத். நான் பம்மல் கிறிஸ்தரசர் பங்குலேருந்து வரேன். என் மகளுடைய மகள் வந்து +2ல் நல்ல மார்க் எடுத்தா. 464 மார்க் எடுத்தோம். போன வருஷம் குடும்ப சூழ்நிலையால் படிக்க முடியல அவளுக்கு. நாங்கள் அவள் பிஎன்ஒஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதனால் அவளுக்கு பார்த்து சரி ட்ரை பண்ணோம், கிடைக்கல. போன வருஷம் குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் இடம் கொடுக்கல. ஆனால் இந்த வருஷம் அவளுக்கு கவர்மெண்ட் கோட்டாவிலேயே கிடச்சிருச்சு. பேர் மார்ட்டின். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து இங்கே லாஸ்ட் டைம் நைட் விஷன் ப்ரேயருக்கு வந்தப்போ என்னுடைய அக்காவுக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் நான் வேண்டிக்கிறதுக்காக வந்தேன். அவங்க 2 பேருமே வந்து கெரியரில் பிரேக் இருந்துச்சு. அவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக, அக்காவுக்கு என்க்ளீஷ் எக்ஸாமுக்கும் என்னுடைய மனைவிக்கு மெடிக்கல் கோடிங் எக்ஸாமுக்காகவும் நான் இங்கே ப்ரே பண்ணிக்கிறதுக்காக வந்தேன். இது வந்து நார்மலாக அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மனைவிக்கு 6 மாத எங்களுக்கு 6 மாத குழந்தை இருக்குது. அவங்களாலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது. அதே மாதிரி அக்காவுக்கு வந்து காலில் அடிபட்டு பிளேட் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் 2 குழந்தை இருக்கிறதுனால டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. 2-3 அட்டம்ப்ட் எடுக்க முடியாது. எல்லாமே $1000 $2000 CADன்னு அதிக காசும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி நவம்பர் 20ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் 2 பேரும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க. என் பேர் ஆரோக்கியம் மேரி. நான் காசிமேடு பங்கு புனித திரேசம்மா ஆலயத்துலேருந்து வரேன். கர்ப்பப்பை எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால என்ன சொல்லிட்டாங்க, கஷ்டமாக இது என்ன ஒரு வழியே தாழ முடியலம்மா. அப்போ நான் ஏசப்பா நினச்சிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. போய் அப்பா இது எப்படின்னா அவங்க சரி பண்ணிடணும், அவங்க என்னை வந்து எதுவுமே இது பண்ணாத மாத்திரை மருந்துலேயே அது சரியாயிடணும். அவங்க என்ன சொன்னாங்க, இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தாம்மா அது சரி பண்ணணும்னாங்க. சரிம்மா உங்கள் இஷ்டம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கூட ஏசப்பா என் கூடவே இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக்குவார் என்ன. சரின்னு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. நான் 1 வாரம் சாப்பிட்டேன். அப்புறம் மறாவது வாரம் வந்தேம்மா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, எதுவுமே இல்லை, குணமாயிடுச்சு, நீ நார்மலாக தாங்கிற. என் பேர் ஜூலி. என்னோட ரிசன் கிரைஸ்ட் சர்ச் பெரவலூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாக கொஞ்சம் வயிற்றில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்போது நான் டாக்டரை பார்க்கும்போது ஒரு சின்ன கட்டி இருக்குது உங்கள் வயிற்றில் அப்படின்னு சொன்னபோது அவங்க ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கடந்த நைட் விஜிலில் போகும்போது ஜெரிக்கோ ப்ரேயரில் விசேஷமாக ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போனேன். ஆனால் ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கட்டி வந்து ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நான் சரண்யா ரோஹன் ஃப்ரம் ஐனாவரம். அக்டோபர் மந்த் வந்து ஃபாதர் நிறைய நம்பர் சொல்லி லைக் அந்த ஃபேமிலிஸ்க்கு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறதுக்கான பிளெஸிங்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஐ கிளைம் ஃபார் இட். ஏன்னா நாங்கள் நிறைய ட்ரை பண்ணாலும் அது எங்களுக்கு நடக்காமலே இருந்தது. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மந்த் வீட்டுக்கு போனதுலேருந்து மண்டேலேருந்து வி ஸ்டார்ட் த ஃபேமிலி ப்ரேயர். என் பேர் அருண். நான் கும்பகோணம் அலங்காரணி சர்ச்சில் இருந்திருக்கேன், சென்னையில் தங்கிட்டு இருக்கேன். 1 வருஷமாக ஒரு ப்ராஜெக்ட் போய்ட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ப்ராஜெக்ட் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. ஜூலை மாதம். ஆகஸ்ட்னு பார்த்தா அப்படி லே ஆஃப் பண்ண ஆரம்பித்தாங்க, ப்ராஜெக்ட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஒரு மாதமும் நான் கடந்து போகிறப்போ அப்படி பயமாகவே இருக்கும், எப்படா நம்மளை கூப்பிடுவாங்க, எப்போ சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. என் கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் லே ஆஃப் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட் ப்ரேயரில் வந்துருக்கப்போ ஜெரிக்கோ ஜெபத்தில் சொல்கிறப்ப சொன்னாங்க, ஃபாதர் வந்து 3 பேருக்கு வந்து நிரந்தர வேலை தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் கிளைம் பண்ணேன் எனக்கு தான் சொல்லிட்டு. கடைசியாக நான் இங்கே முடிச்சுட்டு போயிட்டு மண்டே போகிறப்போ மண்டே மேனேஜர்ட்டு மெயில் வந்துச்சு, இதுமாரி ஒன்று வேறு ப்ராஜெக்டில் போட்டிருக்காங்க, ஸோ அங்கேருந்து பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்கள் சாட்சியாக நின்றுட்டுருக்கேன். நான்
ஐயப்பாக்கம் பங்குலேருந்து வந்திருக்கிறேன். நான் மல்லிகை கடை வச்சுருக்கிறேன். எனக்கு பொருளாதார பின்னடைவில் இருக்கிறவங்கெல்லாம் முன்னேறிக்கிட்டு வராங்கன்னு சொன்னாங்க நைட் டென்னில். அதே மாதிரி எனக்கு 5 லட்சம் கடன் இருந்துச்சு, இந்த பேடிஎம் லோனு, அதையும் அடைச்சி தந்துட்டாங்க. அதுக்காக கோடான கோடி. என் பேர் ரெஜினா மேரி. நான் மார்க் ஆலயத்திலிருந்து வருகிறேன், ஆதம்பாக்கம் பங்கு. எனக்கு 3 வருஷமாக ஒரு வீடு விற்காமல் இருந்துச்சு. அது நல்லபடியாக அவ்வளோ தடைகளையும் நீக்கி ஆண்டவர் எனக்கு அந்த வீடை விற்று கொடுத்தார். அதற்காக கோடான கோடி நன்றி. என் பையனுக்கு வேறு கம்பெனி மாறுறதற்காக நான் நைட்டு ப்ரேயரில் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அவனுக்கும் கிடைச்சது. அதற்கும் கோடான கோடி நன்றி. என் பேர் ரோசி. 2 வருஷமாக இந்த ஏலாவூர் டிவைன் மெசேஜ் தியான மையத்துக்கு வரேன். பிரான்சியர்ஸ் சர்ச்சு பல்லாவத்துலேருந்து வரேன். போன மாதம் சனிக்கிழமை நைட் விஜலுக்கு வர 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு சாப்பாடு கட்டுறதுக்கு 6 மாதமாக வேலைக்கு போகிறேன். என் பொண்ணு சாப்பாடு கட்ட லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சண்டை வந்துருச்சு. அதில் சண்டையில் ரொம்ப பெரிய சண்டை வந்ததுனால என் பொண்ணு பேக்கில் எல்லாம் துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. அவளோடைய ஃப்ரெண்டு ஹாஸ்டலில் அவள் தங்கியிருக்கேன்னு சொல்லி ஃபோன் பண்ணா. எனக்கு மெசேஜில் பண்ணியிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரல. சனிக்கிழமை நாங்கள் நைட்டு விஜலுக்கு வந்துட்டேன். அப்போ நைட்டு விஜலுக்கு நாங்கள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனேன். போகும்போது என் பொண்ணு வீட்டில் இருந்தால் இறையரக்கத்தின் ஆண்டவருக்கு கோடி நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் காது வலி பயங்கரமாக, காது உள்ள ஒரே குத்திக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப வலி, வேதனை தாங்க முடியல. இங்கேருந்து ப்ரேயர் என்னை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு காதில் ஊற்றுனேன். அதுக்கப்புறம் நல்லாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காது வலியே வரல. என்னுடைய பெயர் சுரேஷ் அமல்ராஜ். நான் ஒசூர்லேருந்து வர்றேன். இது என்னுடைய 18வது நைட் விஜில். இந்த வருஷம் ஃபுல்லாக கண்டினியூவாக வந்திருக்கேன் 12வது நைட் விஜில். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்னொன்று, இந்த ஜூன் மாதம் பெந்தகோஸ்தே ப்ரேயர் டீம் மீட்டிங் அப்போ ஃபாதர் இடது கையில் அந்த ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லிட்டு, நான் வெள்ளிக்கிழமை தான் எனக்கு அந்த இதை பற்றியே தெரியும். எனக்கு இந்த 7 வருஷமாக இந்த கையில் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் வலி எடுக்கும். அது ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்து நானும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எதுவும் செக்கப்லாம் போகல. எங்களோட சேஃப்டி ஆஃபீஸர் தான் சொன்னார், அது ஃப்ரோசன் ஷோல்டர் அந்த மாதிரி இருந்தால் பெயின் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு விசில் வரப்போ ஜெரிக்கோ ஜபம் முடிஞ்சு உள்ளே வரப்போ ஃபாதர் அந்த வேர்ட் சொன்னாங்க, ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிற ஒருத்தருக்கு இடது கையில் இருக்கவங்களுக்கு விடுதலை கிடைக்குது அப்படின்னு. அது எனக்கு கிடைச்சதுன்னு நினச்சேன். இப்போ அந்த வழியிலேருந்து எனக்கு ஃபுல்லாக விடுதலை. என் பெயர் பிரியா டேனியல். நான் குரோம்பேட் அமல எண்ணெய் ஆலயம் பங்குலேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் ஜூலை மந்த்லேருந்து இங்கே நைட் விஜில் வரேன். ஆகஸ்ட் வர முடியல. ஜூலை ஆகஸ்ட் வர முடியல. அந்த டைம்லலாம் எனக்கு வேலை இல்லை. என் பையனுக்கும் சரியாக படிக்க முடியல. அவனுக்கு நான் ஃபீஸ் கட்ட முடியாத பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ ஆகஸ்ட் உடம்பு முடியாமல் போய் 20 நாள் என் பையன் பெட்ரிடன் மாதிரி ஆகிட்டான். ஆக்சுவலி அவனுக்கு தெரியாத மாதிரி ஆகிட்டான். அவனை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. ப்ரேயர் பண்ணி சரி பண்ணி அடுத்த நைட் விஜில் வரும்போது செப்டம்பரில் நான் அவனை கூட்டிகிட்டு வரணும். அவன் எக்ஸாமும் எழுதி நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டியிருந்தேன். அவனோட மிட் டேர்மில் பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ லீஸ்ட் மார்க் எடுக்கணுமோ அவ்வளோ கம்மியாக எடுத்திருந்தான். ஆனால் அவன் எப்படி அவன் ஆகஸ்ட்டில் அந்த உடம்பு முடியாத சமயத்துலேருந்து போய் பரீட்சை எழுதுனான்னு தெரியல. 60 மார்க்குக்கு எல்லாமே 40+ எடுத்திருந்தான் எல்லா சப்ஜெக்ட்லேயும். அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாரு. அந்த சமயத்தில் எனக்கு வேலை இல்லை. இப்போ வேலை கிடச்சிருச்சு. வேலைக்கு 2 மாதமாக போயிட்டுருக்கேன். என்னோடய 15 இயர்ஸாக என்னோடய மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நான் இருந்தேன். அந்த ஃபீல்டை விட்டுட்டு எனக்கு தெரியாத ஒரு ஃபீல்டுக்கு நான் வேலைக்கு போனேன். என்னால் எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அக்கௌண்ட்ஸ்க்கு போனேன், எடுத்துப்பாங்களானே தெரியல. ஆனால் இப்போ நான் 2 மாதமாக அந்த கம்பெனியில் வேலையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். மகனுடைய படிப்பையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். போன மாதம் ஆக்சுவலாக பிசிஓடிக்கு 8 பேருக்கு ஆண்டவர் குணப்படுத்துகிறாரு, அவங்கள தொடராருன்னு. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி நைட்டு வர்றப்போ எனக்கு ஹெவி பீரியட்ஸு. என்னால் 3 மந்த்ஸாக நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருந்த பீரியட்ஸு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் மெடிசனும் சாப்பிட்டு இப்போ எனக்கு டோட்டலாக எந்த பிரச்சனையும் இல்லை. என் பேர் சகாய சாந்தி. நான் மாதவரம் செபஸ்தியார் பங்கிலிருந்து வர்றேன். நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். பல தடவை நான் கவர்மெண்ட் போஸ்டிங்காக ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல. ஒரு 18 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், கிடைக்கல. போன வருஷம் 2024 எனக்கு ஒரு போஸ்டிங் கிடச்சிது. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இது சாங்ஷன் ஆகாது, இதில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
அவங்கெல்லாம் சொன்ன மாதிரியே எனக்கு அந்த ஃபைல் மூவே ஆகலை, சைன் பண்ணவும் சைன் ஆகவும் இல்லை, பல தடவை ரிட்டர்ன் வந்துகிட்டே இருந்துச்சு. போன ஜூலை மாதத்தில் ஃபாதர் சொன்னார், டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஒருத்தங்களை கடவுளை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னாங்க. அதிலிருந்து எனக்கு வந்து தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பித்து இப்போ வந்து எனக்கு போஸ்டிங்கை வந்து சேங்ஷன் ஆகிட்டு. நான் ஐனாவரத்துலேருந்து வரேன். என் பேர் பிரீத்தி. 2 நாளைக்கு முன்னாடி வந்து குழந்தை வந்து சும்மா ஒரு கேப்பில் விளையாடிட்டு வழுக்கி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவொடனே தலையில் லேசாக அடிபட்டுடுச்சு. அடிபட்டவுடனே கேராக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நான் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு வந்து சரி என்னடா ஒன்றும் இல்லை, ஃபோன் பண்ணப்போ ஒன்றும் இல்லை, நல்லா தான் விளையாடிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. திருப்பியும் கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி ஃபோன் வருது, இல்லை வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு. நாங்கள் சொல்லிகிட்டே போகிறோம், வாமிட் எடுத்தால் தான் ஏதாவது ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் உடனே அவசிலேருந்து வந்துட்டு கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஆஃபீஸ் ஆனே வந்து வண்டியில் போகிறப்ப நான் ஏலாவூர் போய் சாட்சியாக நிற்பேன், என் குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது, என்ன அறியாமல் நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நான் ஏலாவூர் வருவேன்ப்பா, நான் சாட்சி சொல்வேன், என் குழந்தைக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதே போல் திருப்பி ஜூஸ் வாங்கி கொடுத்தோம், திருப்பி வாமிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் எதுவுமே இல்லை, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னாங்க. நான் வேண்டி கொஞ்ச நேரத்துலையே அவனுக்கு எதுவுமே இல்லை, வாமிட்டும் இல்லை, எதுவும். நான் ஐனாவரம் பங்குலேருந்து வரேன். என் பேர் அனிதா, எங்கள் வீட்டுக்கார் பேர் பின்டோ. நாங்கள் ஒரு மார்ச்லேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் 10 மாதமாக வந்துட்ருக்கோம். இந்த 10 மாதமும் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு போகும்போதெல்லாம் வீட்டில் ஒவ்வொரு சமாதானத்தை கொடுப்பாரு ஆண்டவர். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் நான் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டார், வாசித்தது கிடையாது. எந்த ஒரு இருந்தாலும் என்னை படிக்க சொல்லுவார், நான் படித்து காட்டுவேன் அவருக்கு. இப்போ ஒரு 2 மாதம் வந்துட்டு போகும்போது அவரே சொன்னார், நீ படித்து சொல்கிறத விட நானே படிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு திறமையை கொடுப்பார் அப்படின்ட்டு. இப்போ தினமும் வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டு தான் வேலைக்கே போகிறார். டெய்லி பைபிள் வாசிக்கிறார், டெய்லி படிச்சுட்டு தான் வேலைக்கே போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் போன மாதம் அந்த ஜோமால பவனி வரும்போது நற்கரண பவனியில் நாங்கள் 10 மாதமாக அப்படி வந்துட்டுருக்கோம். போன மாதம் போகும்போது திடீர்னு பின்டோன்னு காதில் விழுந்தா மாதிரி இருந்தது. ஆனால் 2 பேருமே ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தோம், ஒருத்தர் உங்களையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் என் பேர் தான் கேட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்டோவை ஆசீர்வதிக்கிறாரு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் சித்தியெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு எதுவும் கேட்கலையம்மா அப்படின்னாங்க. பரவாயில்ல, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் இருக்கும், 10ஆம் தேதி வேலை போயிடுச்சு. அப்போ நான் திரும்பி பார்க்குறேன், பின்டோவை ஆசீர்வதிப்பாரு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், இல்லை ஆண்டவர் நிஜமாவே யாருக்கும் கேட்கல, நம்ம 2 பேருக்கு மட்டும் கேட்டிருக்குதுன்னா ஆசீர்வாதம் இருக்குது நமக்கு இந்த வருஷம் அப்படின்னு பயங்கர விசுவாசமாக இருந்தார். சரி, நான் 34 வருஷமாக கம்ப்ரெசர் மெக்கானிக். அவர் நிறைய கம்பெனிகளை போயிருக்கா, அவருக்கு 10th தான் படிச்சிருக்கா. நான் நல்லா வேலை செய்வார். அவரோட பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிற சொல்லுவார். ஒவ்வொரு தடவையும் நீ பெருமையாக சொல்லி இல்லை அனிதா, என்ன கடவுள் நல்லா நடத்துகிறாரு, அது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலை போயிடுச்சு. இப்போ 10 நாள் 10ஆம் தேதி வேலை இல்லை, வர வச்சுட்டு உன்னால் முடியல, வயசாகிடுச்சு. அதாவது பஸ் ஏறி ஃபீல்டு ஒர்க்கு, பஸ் ஏறி இறங்குறதுல ஒரு இடத்துல கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டார், மூட்டு வலி வந்து. அப்போ நான் சொன்னேன், எப்படி நான் போய் கேட்குறேன், எனக்கு ஆஃபீஸ்லேயே வேலை கிடைக்குமான்னு நான் கேட்குறேன், எனக்கு கொடுத்தாங்களா நான் சர்வீஸில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு சரி வான்னு சொல்லி அமைச்சிட்டு வர வச்சுட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனாலும் 2 பேருக்குமே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் வேறு ஏதோ நமக்கு கொடுக்க போகிறார், அதனால தான் இதை தடுத்து நிறுத்துறாரு, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, வேற ஒரு இடத்துல இருந்து இந்த மாதத்துக்கான அப்பா எனக்கு இந்த மாதத்துக்கு குடும்பம் நடத்த எனக்கு வருமானத்தை கொடுங்கனோடனே வேற ஒருத்தர் கூப்பிட்றாரு, இங்கே ஒரு கம்பெனி மிஷின் ரிப்பேர் ஆகுது, வரைங்க முடியுமா அப்படின்ட்டு போயிட்டு வந்தார். கையில் வரும்போதே 3000 கையில் 2000 கையில் எடுத்துகிட்டு வராரு. ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு படியை அளந்துட்டார், இந்த மாதமாக எனக்கு ஃபுல்லாக அளப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வேலை கேட்க அவரே கால் பண்ணி, ஆனால் நீ ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் வேணாம், உனக்கு ஆஃபீஸில் உட்கார வச்சு உனக்கு சர்வீஸ் இருக்குது, 35 வருஷம் சர்வீஸு, என் ஆஃபீஸு ஃபுல்லு இன்சார்ஜ் மாதிரி நீ எடுத்துக்கின்னு ஃபுல்லத்தையும் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு போகிறாரு. பேர் மகிமை மேரி, நான் பெரம்பூர் லூர்து மாதா பங்கிலிருந்து வரேன். என்னுடைய மகனுக்கு 10 வருஷம் ப்ரமோஷன் கொடுக்கணும், அது கொடுக்காதே நிறுத்தி தடை பண்ணி வச்சுட்டாங்க ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸர். அதனால் தடை பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க. நாங்களும் தொடர்ந்து 11ஆவது வருஷம் முடிஞ்சிடுச்சு, அப்பவும் கொடுக்கல. 12ஆவது வருஷம் தொடங்கிடுச்சு. செப்டம்பர் மாதம் எங்கள் நான் 18 மாதம் இங்கே வரேன்.
இரவு ஆராதனைக்கு. அப்போது எங்கள் குடும்பத்தோடு வந்து செப்டம்பர் மாதம் வந்து நாங்கள் எல்லோரும் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஜெபிச்சுட்டு போயிட்டோம். சனிக்கிழமை அன்றைக்கி மாதத்துக்கு முதல் சனி. திங்கக்கிழமை போனதும் ப்ரமோஷன் ஆர்டர் கொடுத்து கையில் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். 12 வருடங்களுக்கு பிறகு ப்ரமோஷன் கிடைத்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். குட். மாதவரம் புனித செபஸ்தியார் பங்கிலிருந்து வரேன்னா பையனுக்கு திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு. 19 நாள் தான் அவன் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழவே இல்லை. 2 வருஷமாக நாங்கள் எதுவுமே பண்ணலை, விட்டுவிட்டோம், அப்படியே போச்சுன்ட்டு. அப்போது நான் நைட் விஜன் வந்தேன். அப்போது நைட் விஜனில் வந்துட்டு ஃபாதர் ஏதாவது ஒரு கருத்துக்காக வேண்டிக்கோங்கன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு எனக்கு முக்கியமான கருத்து என் பையன் சேர்ந்து வாழணுன்ற கருத்து. அதை வச்சேன். அடுத்த மாதமே ஜூன் மாதம் வந்தேன். ஜூலை மாதம் அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. நன்றி. அதுக்கப்புறம் என் தம்பி பையன் வந்துட்டு ஜூலை இறந்து போயிட்டார். நம்ம செபஸ்தியார் பங்கு தான் ஒரு யூத் லீடர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். அதனால் தொடர்ந்து 40 நாள் அந்த திருப்பலி எழுதிட்டே இருந்தோம். அவன் போய் சேர்ந்தானா சேரலையானே தெரியல. அவர் பேர் ஸ்கூல் நேமு எல்லா இடத்துலையும் வந்து விண்ணரசன். ஆனால் அவனுடைய பெட் நேம் வந்து ஜெமினி. ஃபாதர் போன மாதம் ப்ரேயரில் சொல்லிட்டு இருக்காரு, ஜெமினி அப்படின்றவர் ஆண்டவர் தொட்டார்னு சொன்னார். அப்போ அவன் விண்ணகத்துக்கு போயிட்டான்னு நம்பிக்கை விசுவாசம். நன்றி. என் பேர் சவிதா. ஐம் கம்மிங் ஃப்ரம் சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்ட் பேட்ரிக் சர்ச் பேரிஷ். லாஸ்ட் 3 மந்த்ஸாக எனக்கு ஜாப் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷன்லேயே போயிட்டேன். எனக்கு வேலை கிடைக்காதுன்னு அந்த அளவுக்கு போயிட்டேன். நைட் விஜிலில் வந்து ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ஃபேத் அண்ட் ஹோப்போடு தான் நான் ப்ரே பண்ணேன். இந்த தேர்ஸ்டே நான் ஜீசஸ்கிட்ட ப்ரே பண்ணேன். நெக்ஸ்ட் விஜில்குள்ளே எனக்கு கண்டிப்பாக ஏதாவது நல்ல ஒரு ஆஃபரோடு எனக்கு ஜாப் கிடைக்கணும்னு. ஸோ இந்த தேர்ஸ்டே எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியில் நல்ல போஸ்ட்டில் நல்ல வேலை தந்து ஆசீர்வதித்தாண்டவருக்கு நன்றி. என் பெயர் செல்வராணி. நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன்ப்பா. என் பிள்ளைக்கு திருமணமாகி 2 மாதத்தில் குழந்தை நின்னா மாதிரி இருந்தது. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ டாக்டர் சொன்னாங்க அவங்களுக்கு வயிற்றில் கட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, குழந்தை நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. ஃபாதர் சொன்னாங்க 40 பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறேன். நான் அந்த 40 என் குழந்தைக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்ற நம்பிக்கையோடு நான் சாட்சி சொல்கிறேன். ஆண்டவரே, அடுத்த முறை வரும்போது நான் கண்டிப்பாக முன்னிலையில் நின்று நான் சாட்சி சொல்வேன். இப்போ என் பிள்ளை 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். அந்த கட்டியும் இல்லை, அவளுக்கு தைராய்டும் இல்லை. என் பேர் கிளாரிஸ். நான் வந்து சாஸ்திரி நகர் பங்கிலேருந்து வரேன். என் தம்பி வந்து 6 வருஷம் ஆச்சு மலேசியாவுக்கு போய், வரவே இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கு நீ எப்போ வருவீங்க கேட்டால் விசா இல்லை, இன்னும் பாஸ்போர்ட்டில் அந்த ஓனர் வந்து எப்போ பாரு கொடுக்கலாம், அந்த போகலாம் அப்படி தள்ளிக்கிட்டே போயிடுது. 6 வருஷம் ஆகிப்போச்சு. போன மாதம் வந்து என்ன செஞ்சேன், நைட் விஜில் சுத்தம்னு சொன்னேன். அடுத்த மாதம் நான் வரும்போது அவன் வர்றது மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி எனக்கு கொடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு வேண்டிட்டு போனேன். ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு வியாழக்கிழமை வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தான் என் தம்பி. ஃபோன் பண்ணி, அக்கா நீ நினச்சது மாதிரி எனக்கு விசா கிடச்சிருச்சு, நான் வந்து இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னா. எனது பேர் ஆரோக்கியமேரி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இங்கே வந்து 2 சாட்சியும் சொல்ல போகிறேன். என்னுடைய முதல் சாட்சியம் வந்து எனக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் த்ரோட் வந்து அப்பப்போ ரெட்டிஷ் ஆகிடும், சரியாக சாப்பிட முடியாது, எச்சல் முழுங்கினா கூட எனக்கு வலிக்க ஆரம்பிக்கும். என்னால் ஸ்கூல்லையும் வந்து என்னால் சரியாக டீச் பண்ண முடியாமல் வலிக்க ஆரம்பிக்கும். தண்ணி அப்பப்போ குடிச்சிட்டு தான் பேசிகிட்டு இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னுடைய த்ரோட் வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அப்போ நான் லாஸ்ட் இயர் 2024 பிப்ரவரி மாதம் தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு வர ஆரம்பித்தேன். அப்போ வந்து இங்கே வந்து எல்லோரும் பாட்டு பாடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால் பாட்டு கூட பாட முடியல, தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஃபாதர் சொன்னார், தொண்டை வலியை ஆண்டவர் நீக்கி சுகம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்போ அதை எனக்காக நான் அதை கிளைம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து அது கொஞ்சம் வேறு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இப்போ என்னால் எல்லாமே சாப்பிட முடியும், என்னால் பேச முடியும், எல்லாமே பாட்டும் பாட முடியுது. என்னுடைய இன்னொரு சாட்சியம் வந்து எனது கணவர் வந்து லாஸ்ட் மந்த்து வந்து வெளியூர் கேஸ் அட்டன் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு போயிருந்தார். அப்போ அவருக்கு திடீர்னு மதியம் லஞ்சு சாப்பிடும்பொழுது பிபி ரைஸ் ஆகிட்டு மயக்கமாகிட்டு சாப்பிட முடியாமல் அப்படியே இது இருந்ததுனால கூட இருந்தவங்கெல்லாம் அவரை வந்து எமர்ஜென்சியாக உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவருக்கு எல்லாமே இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு
அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கோடைய சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. போன மாதம் சண்டே, 3rd சண்டே இங்கே வந்திருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டுமே 2 பேருமே இங்கே வந்திருந்தோம். வந்து இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து ஃபாதர் சொன்னார், மூளை சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொன்ன ஏஜ் வந்து 7, 10, 12 அந்த மாதிரி சொன்னார். பட் இருந்தாலும் நான் வந்து கடவுளே எனக்கு கணவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் 3rd சண்டே ப்ரேயர் முடிச்சுட்டு திரும்ப மண்டே போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனு பண்ண பார்த்தோம். ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தது. அப்போ அதுவுமே எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு ஸ்பாண்டிலிட்டிஸ் ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு ஒரு செகண்டு மயக்கம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் சசிகலா, தெரசம்மா பங்கு பெரம்பூர்லேருந்து வரேன். போன மாதம் நம்ம ஃபாதர் சொன்னார், ஒரே ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் வேண்டிக்கங்க, அது மட்டும் வந்து சொல்லுங்கன்னு சொன்னார். எனக்கு நிறைய பிரச்சனை, கடன் தொல்லைகள் நிறையா இருக்குது. சரி சொல்லி பார்ப்போம், கடவுள்கிட்ட என்ன தான் நடத்துகிறாரு, அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்கிறோமேன்னு சொல்லிட்டு ஜெரிகோவில் என்னுடைய நகை கொஞ்சம் மூழ்கி போயிடுச்சு. சரி போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி போனேன். ஒரு லோன் ஒன்று சேங்ஷன் ஆச்சு. அதையும் தவிர்த்து அவர்கிட்ட அந்த கடையில் போய் கேட்டேன், என்னுடைய பொருள் கிடைக்குமானிட்டு. இந்த எடுத்துகிட்டு போங்க, பேங்க்கில் இருக்க கேஷு எடுக்கலை. நான் போய் கேட்டேன், இந்தாக்கா நீ வச்சுக்கோ, நீ 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரி கொடுக்குறாரா இல்லையா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கினேன். ஏன்னா நம்மக்கிட்ட தானே கேஷ் இருக்கா, கொண்டாந்து கொடுத்துடுவோன்ற நம்பிக்கையில் வாங்கிக்கிட்டு போனேன். கடவுள் நல்ல அற்புதத்தை செஞ்சார். என் பேர் பியூலா. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. என்னோடய பெரிய பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், என் சின்ன பொண்ணு எப்பயாவது வந்து ஐஸ் க்யூப் கேட்பா, அம்மா ஐஸ் க்யூப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு 3 வயசு தான் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி அவள் கேட்குறாளே நம்மளை இவ்வளோ படிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக அவளுக்கு ஐஸ் க்யூப் பதிலாக அந்த ஜெல் பேக் இருக்கும் இல்லைங்களா, அதை கொடுத்துட்டு அவகிட்ட. அவள் வந்து அந்த ஜெல் பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி அதை முழுங்கிட்டு இருந்திருக்கா. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து அவள் அந்த பேக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கசங்கி போயிருந்தது. எனக்கு தெரிஞ்சிச்சு அவள் அதை முழுங்கிட்டான்னுட்டு. ஸோ நாங்கள் பயந்துட்டு டாக்டர்கிட்ட இமீடியட்டாக கூட்டிகிட்டு போனோம். போகும்போதே நான் ஒரு டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இமீடியட்டாக வந்து சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, நான் கண்டிப்பாக என் குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னா நான் 7 வந்து நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக நான் டாக்டர்கிட்ட போகும்போது வேற ஒரு டாக்டர்கிட்ட நான் போனேன். அவர் என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு அவள் கொஞ்சமாக அதை கன்சியூம் பண்ணியிருக்கா, ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக அவளை அப்சர்வேஷன்லேயே வைப்போம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் அவர் கொடுக்குற டேப்லெட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஒரு மத்தியானம் ஒரு 2-3 மணிக்கு அப்போ சாப்பிட்ருப்பா. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக சாப்பிடவே கூடாது, எம்டி ஸ்டமக் கூட தான் இருக்கணும். எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா, அவள் எப்போவுமே படுக்கிறதுக்கு முன்னாடி பால் குடிச்சு தான் நான் படுக்க வைப்பேன். ஆனால் அன்றைக்கி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், என் குழந்தை எதுவுமே கேட்கக்கூடாது ஏசப்பா, அவள் எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக, அந்த நைட்டு ஃபுல்லாக குழந்தை எதுவுமே கேட்காம அவள் மறுநாள் வரைக்கும் நான் டாக்டரை பார்க்குற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பசியே இல்லை. அவள் நான் தண்ணி கொடுக்கும்போது அதை மட்டும் குடிச்சிட்டு அவள் சைலண்ட்டாகவே இருந்தாள். ஸோ நான் மறுநாள் காலையில் போய் டாக்டர்கிட்ட கேட்கும் போது டாக்டர் சொன்னார், ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், எதுவுமே நீங்கள் பயப்படாதீங்க. என்னுடைய பேர் தினேஷ். நான் இங்கே ஆரம்பாக்கத்து அடுத்து இருக்கிற கடப்பா மறை மாவட்டம் புனித மிக்கேல் அதிக தூதர் பங்குலேருந்து வரேன். அதுக்கப்புறம் கடந்த செப்டம்பர் மாதம் வந்து நானும் என் மனைவி வந்து கலந்துக்கிட்டோம். அதில் ஜெரிகோ ஜெபத்தில் வந்து நாங்கள் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்போ ஃபாதர் சொன்னாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை வந்து கடவுள் வந்து இப்போ ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்னுடைய மனைவி 3 மாத கர்ப்பவதியாக இருக்கிறார். இந்த ஜூலை மாதம் எம்ஆர் ஸ்கேன் மூலமாக கருப்பையில் கட்டி இருக்கிறது, கொஞ்சம் பெரிய அளவாகவே இருக்குது, 7 சென்டிமீட்டர் என்று சொல்லி அதை கண்டுபிடித்த டாக்டரும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போன ரெய்னி ஆஸ்பத்திரியிலும் மிகவும் பயந்து அதை ரிமூவ் பண்ணணும் ஆப்ரேஷன் மூலம் என்று சொன்னார்கள். செப்டம்பரில் இருந்தே தொடர்ந்து இன்றை வரை ஆண்டவர் இந்த இடத்தில் ப்ரேயரில் கலந்து கொள்ள, நைட் ப்ரேயரில் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். அக்டோபர் மாதம் தந்தை மூலமாக கருப்பையில் கருப்பையில் பிரச்சனை உள்ள சகோதரியை ஆண்டவர் குணமாக்குகிறார் என்ற ஆண்டவருடைய வாக்கு கிடைத்தது. அக்டோபரில் போய் ஸ்கேன் எடுக்கும்போது இதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை, இதற்கு வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன் எல்லாம் ஆண்டவர் ரத்து பண்ணிட்டார். டாக்டரே சொல்ல வைத்தார். 2 மருத்துவமனையில் சாட்சியாக நிறுத்த, உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்த தேவனுக்கு மீண்டும் நன்றி 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 நன்றி. என் பேர் ஹெலன், மடிப்பாக்கம் லூர்து அன்னை பங்கிலிருந்து வரேன். 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி we were into a business restructuring. ஸோ அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ்
இருந்தது. நான் வந்து அவ்வளோ பயம் எனக்கு லைஃப்பில் வந்தது இந்த கொஞ்ச நாளில். ஏன் அப்படி ஒரு ஃபியர் வந்ததுன்னு தெரியல. அப்போது நாங்கள் டிசைட் பண்ணோம், we have to come for the night vigil prayer, at least to thank God. நம்ம கடவுள் இவ்வளோ பிரச்சனையில் நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டே வராரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக போன நைட் விஜிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். வரும்போது அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நம்ம ப்ரே பண்ணோம். பட் நான் பர்சனலாக ப்ரே பண்ணது, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஃபியர். இது எனக்கு ரொம்ப புதுசு, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு நான் ரொம்ப ஜெபிச்சுட்டு இருந்தேன். அது நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம அதுக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னும் நான் ப்ரே பண்ணினேன். அந்த நைட் விஜில் போன மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தட் ஃபியர் ஹஸ் கம்ப்ளீட்லி கான் அவே. போன மாதம் ஒரு வேளை நாங்கள் கிளம்பும் போது அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா நைட் விஜிலை நிறுத்தி வச்சுட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்திருப்போம். வி ரிப்ளை டு மெயில்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபியர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதெல்லாம் இருக்கட்டும், சண்டே நைட் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நைட் விஜிலுக்கு கிளம்பலாம். நன்றி. என் பேர் ஜாக்லின். அண்ணாநகர், ஆவடி அண்ணாநகர் சூசியப்பர் பங்குலேருந்து வரேன். நான் ஜூன் மாதத்துலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். வரும்போது அந்த மாதம் வரணும்னு நினைக்கும் போது நான் வந்து பாப்பா பார்த்துக்கிற வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு பாப்பா பார்த்துக்க தான் போகிறேன். அந்த வீட்டில் வந்து மத்தியானம் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ் வந்து 2 பேரும் வெளில போயிட்டாங்க, என்னை நம்பி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு முத்து மாதிரி மணி வச்சு விளையாடிட்டு இருந்தான். விளையாடிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த முத்து எடுத்து மூக்கில் போட்டுக்கிட்டு எனக்கு பயம். பேரண்ட்ஸும் இல்லை. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயத்தில் இருந்தேன். ஆண்டவரே, உன்னை நம்பி நான் வரணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தடங்களாக இருக்குது, எனக்கு தெரியாது, எனக்கு எப்படியாவது காப்பாற்றி கொடு அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் அந்த முத்து வெளில வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பொண்ணுக்காக வேண்டிகிட்டு இருக்கேன். அவள் கன்சீவாக இருந்து லாஸ்ட்டில் டாக்டர் சொன்னாங்க 6 பாயிண்ட்டு தான் பிளட் இருக்குது, அதே மாதிரி தண்ணி இல்லை, ரொம்ப கிட்டிகளாக தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு தெரியாது, தாயும் குழந்தையும் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு தான் இருந்தேன். அவங்க வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் தான் வச்சுருந்தாங்க 2 நாள். பயந்துகிட்டே தான் இருந்தேன் நான். அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது, 2 பேரும் நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தேன். 2 பேரும் நல்லா இருக்காங்க. அழகான ஒரு ஆண் குழந்தை. அதே மாதிரி எங்கள் அக்காக்காக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தா. இங்கே நான் வேண்டிகிட்டு இருந்தேன். அவளுக்கும் உடம்பு நல்லபடியாக கொடுத்ததுக்காக கொடான நன்றி. போன செவ்வாய்க்கிழமை எங்கள் தங்கச்சி வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஃபோன் ஏதோ அர்ஜென்ட் ஃபோனுன்ட்டு எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிருக்கான். போகும்போது அங்கே பாசம் இருந்திருக்கு, வழுக்கி ஊந்துட்டான். ஊழ்ந்தனால என்னாச்சு, 2 பக்கம் பிளட்டு வந்துடுச்சு காதில். 2 காதுலேயுமே பிளட் வந்துடுச்சு, இங்கே அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனதுக்கு பசங்கக்கிட்ட அவங்களுக்கு 2 பொம்பளை பசங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். இந்த மாதிரி நான் அப்பா செத்துருவான்னு தோணுது எனக்கு, நான் வரலனாலும் நீங்கள் தைரியமாக இருங்க, அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு விஷயம் தெரியாது. உடனே எங்கள் தங்கச்சி பொண்ணு பெரியவா எனக்கு ஃபோன் பண்ணி, பெரியம்மா அப்பா இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணான். ஒன்றும் இல்லைம்மா, நீ தைரியமாக இரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். கடவுளே, எனக்கு தெரியாது, அவனை எப்படியாவது குணப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். ஆனால் பிளட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் டாக்டர் சொன்னாங்க அது கொஞ்சம் இந்த நரம்பு கட்டாயிருக்கு, அதனால் கொஞ்சம் ஃபியூச்சரில் அவனுக்கு பாதிப்பு வரும்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, அவனுக்கு நல்லபடியாக சீக்கிரமாக சரியாகணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். என் பேர் கல்யாணி, நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு ஜூன் மாதம் கடைசியில் 28ஆம் தேதி ப்ரேயர் கேட்டுட்டு வந்து வீட்டிலேருந்து வரக்குள்ளே ஒரு வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்துட்டேன். முட்டியில் அடிபட்டுடுச்சு. எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நான் போக மாட்டேன், ஆண்டவருடைய எண்ணெய் இருக்குது, ஆண்டவருடைய ரத்தம் இருக்குது, நான் அதை தடவிக்கிட்டு நான் சரியாயிடுவேன்னு சொல்லி இது பண்ணிட்டேன். 3 மாதம் கழித்து என் பேத்திக்கு, என் பேரனுக்கு, என் மருமகளுக்கு 3 பேருக்கும் ஒன்றா ஜுரம் வந்து ரொம்ப முடியாத போயிட்டாங்க. டாக்டர் ரிசல்ட் எடுக்கக்குள்ளே பயங்கரமாக காசு கேட்டு வாங்கி ரிசல்ட் எடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் சாட்சி வந்து சொல்லணும் உங்ககிட்ட, ரிசல்ட்டு ஒரு இதுவும் இல்லை, சாதாரண ஜுரம்னு சொல்லணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு என் பேர் பியோ, நான் புனித குழந்தை தெரசம்மாள் கோயிலேருந்து வரேன். எனக்கு போன நைட்டு விச்சல் ஃபுல்லாக வயிறு வலி. அம்மா வந்து
எவ்வளோ வயிறு வலியாக இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி மட்டும் சொல்லி அடுத்த மாதம் சரியாயிடுச்சுன்னா சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. நான் ஃபிலோமினா குரோம்பேட் அமலானை ஆலயத்திலேருந்து வரேன். நான் 2025 ஜான்வரியிலேருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் வந்துட்டுருக்கேன். நடுவில் மே மந்த் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஒன் இயரில் நிறையவே நடந்திருக்கு. 12th பப்ளிக் முன்னாடி தான் வர ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து மந்த்லி பீரியட்ஸ் வந்தால் நிறைய ப்ளீடிங் ஆகும். அதனால் நான் கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ண மாட்டேன். ஸ்கூல் பாதி நாள் போகவே மாட்டேன். அதனால் பப்ளிக்கில் கண்டிப்பாக மேக்ஸில் அவுட் ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் ஃபாதர் வந்து மார்ச் மந்த் என்னோடய பேரை சொன்னார், ஃபிலோமினா என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு. ரிசல்ட் நல்லபடியாக தான் வந்துச்சு. 421 எடுத்தேன். படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அக்காவெல்லாம் கான்வென்ட் தான் படிக்க வச்சாங்க. அட்லீஸ்ட் காலேஜாச்சும் வந்து ஒரு நல்ல பெரிய காலேஜில் படிக்கணும்னு ஆசை. அப்ளிகேஷன் போட்டேன், கிடைக்காது தான் நினச்சேன். ஸ்டெல்லா மேரிஸ்லேயே எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட், ஆனால் மிஷின் வாங்குற அளவுக்கு வீட்டில் வசதி இல்லை. அதுவும் வந்து கடவுள் கொடுத்தாரு. நான் ரெகுலராக இதுக்கு வந்துகிட்டே இருந்தேன் எவ்வளோ தடை இருந்தாலும். ஸோ அதுலேயும் ஒரு லிட்டில் மணி ஏர்ன் பண்ணுறேன். ஸ்டிச்சிங்க்கு நிறைய பேர் தராங்க. மெட்ரோக்கு மட்டுமே மந்த்லி 2000 வைக்கணும். அப்பாவுக்கு நிரந்தர வேலை கிடையாது, அம்மா சேலரி மட்டும்தான். அக்காது ஃபுல்லாகவே இஎம்ஐக்கு போயிடும். ஸோ என்னால் ரொம்ப பாரம் அம்மாவுக்கு. ஸோ ஏதாவது ஒரு பார்ட் டைம், ஆனால் என் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா எனக்கு ப்ளீடிங் நிறையா ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு போனப்போ கிளினிக் அது, அந்த டாக்டர் வந்து வேக்கன்சி இருக்குமா, நீ வந்து வேலை செய்கிறியான்னு கேட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னு தான் போனேன். அவர் 2 hours வேலைக்கு 5000 தர மந்த்லின்னாரு. அப்புறம் அந்த மெட்ரோ சார்ஜ் எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கடவுள் எனக்கு செஞ்சதுன்னு பார்த்தா நிறைய. நான் ரொம்ப ஓவர் திங்கர், நெகட்டிவிட்டியாக யோசிப்பேன். ஆனால் என்னோட நெகட்டிவிட்டிக்கு ஆப்போசிட்டாக இப்போ நான் அவ்வளோ நல்லா இருக்கேன். நன்றி இயேசுவே. புகழ் மரியே வாழ்க. நான் சென்ட் பால்ஸ் திருவேட்டூர் பங்குலேருந்து வரேன். ஃபாதர் வந்து ப்ரேயர், இந்த நைட் விஜிட் ப்ரேயரில் என்னோடய சனுக்கு வந்து 2-3 தடவை பிளஸ்ஸிங் பண்ணான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கும் போது அவனுக்கு ஜாபில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பிளஸ்ஸிங் வந்தது. அடுத்து 2வது திரும்பவும் பிளஸ்ஸிங் பண்ணாங்க இன்னொரு பேர் சொல்லி. அப்போ நான் சொன்ன வந்து பிளஸ்ஸிங் பண்ணுறாங்கடா அக்டோபரில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பேசாமல் இருந்தான். அவனுக்கு எதிர்பார்க்காம நவம்பரில் வந்து நல்ல வேலை செய்கிறேன்னு அப்ரைசல் கிடச்சிது. அப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்புறம் அவனுக்கு இன்னும் கல்யாணத்துக்கு பிளஸ்ஸிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதை கேட்கல. 1 year அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி நான் மேலே படிக்கணும் அப்படி இப்படின்னு என்னை குழப்பிக்கிட்டே இருந்தான். கடவுளை அவனுக்கு ஒரு தெளிவான மனநிலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டனி சர்ச்சில் நான் வந்து கன்ஃபெஷன் இருக்கும்போது ஃபாதர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபாதர் சொன்னாங்க, பையனை கூட்டிகிட்டு வந்து ஒரு தடவை வந்து இங்கே கன்ஃபெஷன் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் அதே மாதிரி டியூஸ்டே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. போய் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்தால் கன்ஃபெஷன் பண்ணால் இப்போ வந்து அவனுக்கு மனசு தெளிவாயிட்டு நான் அலைன்ஸ் பார்க்குறேன்டா அப்படின்னு சொன்னேன். லாஸ்ட்டு இதில் ஜெரிக்க ப்ரேயரில் நான் வச்சுருந்தேன். கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து நான் சாட்சி சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு கதின்னு சொன்னேன். நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ அஞ்சாதேன்னு அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ அவன் எதுவுமே சொல்லலை, கல்யாணம் பேசிட்டு தான் சைலண்ட்டாக இருக்கிறான். அடுத்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் வரேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அடுத்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நான் நன்றி சொல்வேன். என் பேர் சுகுணா. நான் ஒரு மாதமாக நைட்ரஜன் விசிலுக்கு வந்துட்டுருக்கேன். ஃபாதர் ஒவ்வொருவோட பேரும் சொல்லும்போது என் பேரை சொல்ல மாட்டாரான்னு ரொம்ப கவலைப்படுவேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சுந்தரின்னு ஆசீர்வதிக்கணும், நம்ம பேர் சுகுணா வச்சு சுந்தரி சொன்னாரா சுகுணா சொன்னார், ஒரே குழப்பத்தில் இருந்தேன். அப்புறமா தான் எப்சிபா என்றவளை ஆசீர்வதிக்க சொன்னார். அப்புறம் தான் எனக்கு சந்தோஷம் வந்தது. ஆண்டவருடைய பேர் வந்து நமக்கு வச்சது எப்சிபா, நம்ம பேரை சொல்லி ஆசீர்வதிச்சாருன்னு. மரியே வாழ்க. என்னுடைய பெயர் வந்து சாந்தகுமாரி பீட்டர். நான் பிஞ்சுவாக்கம் கிறிஸ்து கண்டிகையிலேருந்து வரேன். என்னுடைய பங்கு வந்து சகாய மாதா பங்கு. லாஸ்ட் இயர் 2024 வந்து ஜூலை, தென் வந்து ஜூலை, ஜூன், ஆகஸ்ட் இந்த 3 மாதம் வந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து சவுதி கிடச்சிது. சவுதி கிடச்சி அங்கே போய் 1 year நான் ஒர்க் பண்ணேன். நைட் ஷிஃப்ட்டு ஃபுல்லாக போட்டதுனால எனக்கு பிடிக்கல. அதனால் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபாதர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன் லாஸ்ட் மந்த்து. எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சா நல்லாயிருக்கும் ஃபாதர் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபாதர் சொன்னார், கிடைக்கும் உங்களுக்கு போங்க அப்படின்னாரு. வித்தின் 20 daysல துபாயில் நல்ல சேலரி, நல்ல ஜாபு, இந்த விசாவும் கிடச்சிடுச்சு. என் பேர் எடி சார். நான் பிஞ்சுவாக்கம் கண்டிகை. நான் சகாய மத சர்ச்சு. எங்கள் அம்மா செத்துருவாங்கன்னு நினச்சேன். அவங்களுக்கு பின்னால் வந்து ஒரே பொறுப்பு டாக்டர் நர்ஸுங்கெல்லாம் கையை விட்டாங்க. அப்புறம் வந்து நான் வந்து கடவுளை வேண்டேன், கடவுளே எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இல்லை, நான் செத்துருவேன். அது மாதிரி நான் சூழ்நிலை இருந்தேன். 2வது வந்து எனக்கு 31 வயசு ஆகுது. நான் வந்து 25 பேருக்கு டொனேஷன் பண்ணிக்கிறேன்.
இன்னும் அந்த அம்மா அவங்க நல்லா இருக்கிறாங்க. கடைசியில் ஒரு இந்து பையன் வந்து அவனா இன்னும் எனக்கு டொனேஷன் வேணும்னா பி பாசிட்டிவ் வேணும் அப்படி சொன்னாங்க. தம்பி நான் உடனே வரேன், என் உயிரே போனாலும் அந்த பையன் அம்மா நீ உயிரோடு இருக்கணும், நான் செத்தாலும் அவங்க அம்மா நல்லா இருக்கணும், அதுதான் ஆசைப்படுவேன். இன்னொன்று வந்து எனக்கு மலேசியாவில் வந்து ஒரு விவசாயம் வந்து இது நான் வந்து எனக்கு சூப்பர்வைசராக இருக்கிறேன். என்னை வந்து டார்ச்சர் மேனேஜர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். எப்படிலாம் இந்த பாட்டு எப்படிலாம் முடிச்சு கொடுக்கணும் சார். ஒரே ஒரு எனக்கு போன மாதம் நான் போகலை தியானத்துக்கு. அந்த ஃபாதர் வந்து என் பேர் சொல்லினே இருக்கார், எடு சார் உன்னை அவங்க அம்மா ஆசீர்வாரு அப்படி சொல்லினே இருப்பார். ஆனால் நான் எனக்கு மிஸ் ஆகிட்டேன். நான் மலேசியாவில் அந்த போய் அந்த காரு நம்ம ஏசி இருக்க இல்லை அது பிக் பண்ணதுக்கு போனால் நான் மலேசியாவில் பிக் பண்ணிட்டு அவர் எனக்கு இப்போ எனக்கு சூப்பர்ஸில் ஒரு போஸ்டிங் கொடுத்துக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் ஜோஷ்வின் கிறிஸ். நான் இங்கே வந்து ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்மோக் ஸ்மெல் லைட்டாக வந்தால் கூட வாமிட் வந்துடும், ட்ராவலே பண்ண முடியாது. நான் இந்த நைட் ரிஜலுக்கு வரும்போது ஒரு தடவை வாமிட் எடுத்துட்டேன். அப்போ பஸ்ஸில் வாமிட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தேன், இப்படி எனக்கு இந்த வாமிட்டிங் சென்ஸ் வந்து எனக்கு விடுதலை தந்தீங்கன்னா நான் சாட்சி சொல்கிறேன்ட்டு. இப்போ எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. என்னுடைய பேர் அக்ஸீலியா. நான் ப்ராட்வேஸ் இன் ஃப்ரான்சிஸ் சேவர் சர்ச்லேருந்து வந்திருக்கேன். லாஸ்ட் மந்த் இதே நான் வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி என்னுடைய கசின் பிரதர் தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், 3 வால்வும் பிளாக் ஆகிடுச்சு. ரொம்ப அவனுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு 42 இயர்ஸ் தான் ஆகுது. அந்த நைட் விஜிலில் வந்து நான் அவனுக்காக அந்த ஒரு கருத்துக்காக எரிக்கோ ஜெபமாலில் ஜெபம் பண்ணேன். மறுநாள் போய் பார்த்து 2 டேஸ்க்கு அப்புறம் டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் ஆனாங்க, ஸ்ட்ரென்த் வைக்கிறதா பலூன் வைக்கிறதா என்னென்னவோ பேசிக்கிறாங்க. நாங்கள் ஒன்றுமே புரியலை. கடைசி சொல்யூஷன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுன்ட்டாங்க. அப்புறம் அந்த ஜபத்தினால மட்டும்தான் கடவுள் அந்த சர்ஜரி எடுத்துகிட்டு ஒரே ஒரு வால்வில் ஸ்ட்ரென்த் வச்சா போதும், டேப்லெட்லேயே அவங்க சரியாயிடும். அது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அது பெரிய சாட்சி. இன்னொரு சாட்சி, என்னுடைய கணவர் வெளியூரில் ஒர்க் பண்ணுறாரு. அக்டோபர் மாதம் நான் இங்கே வரும்பொழுது வந்துட்டு இருக்க வழியில் வந்து ஃபோன் வருது. எப்பவுமே ஃபோன் பேசுவாங்க, நான் அவங்களுக்கு வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம், அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு அன்கான்ஷியஸ் ஆனது. நான் எப்படி அங்கே போய் அந்த மெசேஜை பாஸ் பண்ணி எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஒரு மாதிரி வெளத்து போய் ஏசப்பா நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்னு சடனாக ஒரு யோசனை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அவங்க ஃப்ரெண்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நைட்டு அந்த டீ டைமில் தான், அப்போ நான் கிளம்பி வந்துட்டேன் எல்லா ஊருக்கு. டீ டைமில் தான் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா மெசேஜ் வந்தது, ஒன்றும் இல்லை அவங்க வீசிங் ப்ராப்ளம், ஆக்சிஜன் லெவல் பாடியில் கம்மியானதுனால தான் அப்படி இருக்குது, இப்போ சரியாயிட்டான்னாரு. என்னுடைய பேர் ரெனி சோஃபியா. நான் போலூர் பங்கு திருதயாண்டர் பங்குலேருந்து வரேன். நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் வந்து ரொம்ப பெருசு. ஃபஸ்ட்டு ஒரு 1000 பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டாங்க. வெறும் 178 பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. சம்பளம் ரொம்ப கம்மி. நான் 2017 எவ்வளோ ஜாயின் பண்ணி வாங்கினோ அதே தான் இன்னமும் வாங்கிட்டுருக்கேன். பல்லாவரத்துலேருந்து ப்ராட்வே வந்துட்டு போயிட்டுருக்கேன். சம்பளமே ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே வந்து உட்காந்து ஜபம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு சம்பளம் வேணும். ஆனால் கடவுள் அற்புதமாக இந்த மாதம் எங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி போட்டிருக்காங்க. கடவுளுக்கு நன்றி. இன்னொரு பெரிய விஷயம், எனக்கு திருமணமாகி 8 வருஷம் முடிஞ்சிருச்சு, 9ஆம் வருஷம் நடந்துட்டுருக்கு. எங்களுடைய வீடு வந்து ஊரில் இருக்குது. ஆனால் ரொம்ப ஓட்டு வீடு, ரொம்ப சின்ன வீடு. இதில் நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், என் மச்சனை கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க. ஆனாலும் வீடு வந்து ரொம்ப கஷ்டம். வெயிலுக்கும் நைட்டு 12 மணி வரைக்கும் வெளில உட்காந்துருப்போம், அதுக்கப்புறம் தான் போய் தூங்குவோம். குளிர்லேயும் குளிர் தாங்க முடியாது, மழை காலத்துலேயும் தாங்க முடியாது. 8 வருஷமாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து வீடு கட்டணும்னு ட்ரை பண்ணி கட்டவே முடியல. ஆனால் இந்த 2 மாதமாக நான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணேன், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து. அந்த இடம் எங்கள் மேலே கிடையாது, அவங்க அத்தைங்கெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்காங்க அந்த வீடு கட்டுறதுக்கு. ஆனால் இடம் ரெஜிஸ்டர் ஆகலை, அத்தைங்களும் ஒத்து வரல. ஆனால் நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். என் பேர் ஷாலினி. இயேசுவுக்கே புகழ், மரிய வாழ்க. எங்களுக்கு வீடு ஒரு 20 வருஷமாக லீஸ்லேயே தான் இருந்துச்சு. அது வீடை மீட்டவே முடியல. மனசுலேயே எனக்கு தோணுச்சு, அந்த வீடு மீட்டு அதில் வர காசில் ஆண்டவருக்கு ஒரு பங்கு எடுத்து வைக்கணும்னு. அது மாதிரி எடுத்து வச்சு நான் கோயிலே உண்டியில் போட்டுடுவேன், இங்கே வரப்போ போட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறமா ஃபாதர் ஒரு டைம் நைட் விசிட்டில் சொன்னார், தசம பாகத்தை பற்றி சொன்னார். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வர இன்கமில் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 3 வீடு கிட்ட லீஸ்லேருந்து எடுத்துட்டோம்.
என் பெயர் மேரி பிரேமா, மாதவரம் அருள்நகர் பங்கு பொண்டிமாத ஆலயம். எனது மகள் காலேஜ் 3வது வருடம் படித்து வருகிறாள். அவள் தேர்வில் எல்லா பாடமும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் இரவு ஜெரிகோ ஜெபத்தில் ஜெபித்தேன். அதன்படி அவள் நல்ல மதிப்பெண்களை பெற்று பரீட்சையில் ஜெயித்துள்ளார். திஸ் இஸ் ஜெரால்டின் ஃப்ரம் சென்னை. இவங்க உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்காங்க. நவம்பர் 6லேருந்து 9 வரை நடந்த உள்ளிருப்பு தியானத்தில் இவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. இவங்க வந்தபோது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தாங்க. பல வேதனையோடெல்லாம் தான் வந்தாங்க, பல மனக்கவலையோடு தான் வந்தாங்க. வந்து நல்ல தியானம் அட்டன் பண்ணாங்க, நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணாங்க, நல்ல கவுன்சிலிங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இவங்களோட வீடு பாண்டிச்சேரிக்கு போனாங்க. பாண்டிச்சேரிக்கு போய் அவங்களுடைய அந்த டெஸ்ட்டு நடத்தியிருக்கிறாங்க. அந்த ப்ரெக்னென்சியினுடைய டெஸ்ட் நடத்துவாங்களே 2 வாரத்துக்கு பிறகு செக்கப் நடத்துக்கு போகும்போது தான் சொல்லியிருக்கிறாங்க, அம்மா உங்களுடைய குழந்தை 2 வாரத்துக்கு முன்னாலே இறந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அக்டோபர் மாதம் அவங்க புக்கிங் பண்ணது 29ஆம் தேதி, நவம்பர் 6, 9 தான் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அக்டோபர் 29ஆம் தேதி அந்த குழந்தை இறந்துருக்குது. அவங்களுக்கு அது தெரியல. அவங்க தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. தியானத்துக்கு வந்த பிறகு தான் செக்கப்லாம் தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் நான் மட்டும் தியானத்துக்கு வராமல் இருந்திருந்தேன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருந்திருக்குன்னே தெரியல. நான் தியானத்துக்கு வந்தேன், நல்ல முறையில் நான் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சேன், நல்ல கவுன்சிலிங்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு போனேன், ரொம்ப விடுதலையோடு போனேன். ஆனால் குழந்தை இறந்ததுனால தாங்கிக்க முடிஞ்சது. அது ஒரு சாட்சியமாக சொன்னாங்க. நான் இன்னொரு சாட்சியம் அவங்க அதோடு சேர்த்து பாருங்கள். ஒன்று கவலையினுடைய சாட்சியமாக இருந்தால், இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னால் எந்த டாக்டர் இவங்ககிட்ட சொன்னாங்களோ இவங்களுடைய ஓவரிஸ் வந்து வீக்காக இருக்குது, அந்த ஓவரிஸ் வந்து ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்களே, அந்த ஓவரிஸ் வந்து வீக்காக இருக்குது, அந்த குழந்தைக்கான பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன அதே டாக்டர் 5 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ஓவரிஸ் 2மே ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அதே டாக்டருடைய வாயால் ஆண்டவர் சொல்ல வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி 5 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன அதே டாக்டர், யுவர் ஓவரிஸ் ஆர் வீக் and the abnormal ovaries were abnormal. Last year I attended the Bible convention and the same doctor has told my ovaries were very normal. And இந்த இது நடந்த அதே சமயத்தில் அப்போ ஒன்று சந்தோஷம், இன்னொன்று கவலை. ஆண்டவர் கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. என் பெயர் மேரி ஷைனி, மாதவரம். நான் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து எல்லாவருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய மகனுக்காக வரன் தேடி மகன் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. 2025 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மகனுடைய கல்யாணம் நடந்திருக்கு. மை நேம் இஸ் சாந்தா மகிமை மேரி. ஐ சென்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். இவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு ஜெப விண்ணப்பம் ஜெபிச்சு இங்கே வச்சுருக்கிறாங்க. அண்ட் நவம்பர் மாதம் ஃபார் மை ஜாப், அவங்களுடைய ஜாபுக்காக வேலைக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர். நவம்பர் மாதம் நம்மளுடைய வீடியோ, நம்மளுடைய அடோரேஷன் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்திருக்கு. அது நவம்பர் 9ஆம் தேதி இவங்க பார்த்துருக்குறாங்க. நவம்பர் 10ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்குது. நவம்பர் 11ஆம் தேதி இன்டர்வியூக்கு போயிருக்கிறாங்க. நவம்பர் 12ஆம் தேதியே வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க ஒரு டீச்சராக. அதனுடைய சாட்சியம். என் பெயர் மெல்வின். நான் புனித தோமையார் மலை புனித பேட்ரிக் சர்ச்சிலிருந்து வருகிறேன். 2 வருடமாக இரவு கண்விழிப்பு ஜெபத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். நான் 3 காரியம் குறித்து ஜெரிகோ ஜெபத்தில் பங்கு கொண்டு ஜெபித்தேன். இந்த 3 காரியத்தில் ஒரு காரியம் அவருக்கு நிறைவேறியிருக்கு. இப்போது இவர் மீது போடப்பட்ட ஒரு வழக்கு 7 வருஷம் அந்த வழக்கினுடைய விசாரணையில் இருந்திருக்கிறாரு. அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறார். எனது பெயர் பிலோமினா பேபி. நான் ஜெமீன் பல்லாவரம் அன்னை தெரேசா நகர் புனித வின்சென்ட் பல்லோட்டி ஆலயத்தை சார்ந்தவள். எனது மகளுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகளாய் மருத்துவ சிகிச்சை எடுத்தும் குழந்தை பிறக்கவில்லை. நான் 2/1/2025 இந்த வருஷம் ஜனவரி மாதம் நடந்த ப்ரேயருக்கு வந்திருக்கிறாங்க. புனித சவேரியர் ஆலயத்தில் தங்களால் இல்லை, இங்கே இல்லை, நான் சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் பங்குக்கு போனப்போ தான் அங்கே ப்ரேயருக்கு வந்திருக்கிறாங்க. இறுதியில் பிளஸ்ஸிங் வாங்கும் பொழுது எனது மகளுக்கு குழந்தைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். 30/11/2025 நவம்பர் மாதம் எனது மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்பதை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் தெரிவிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என்னுடைய பெயர் ஆண்டனி ஸ்டெல்லா. நான் கீழச்சேரி திருஹிருதய ஆண்டவருடைய பங்கிலிருந்து வசிக்கிறேன். எனக்கு கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து இடது பக்க கை மற்றும் தோள்பட்டை மிகுந்த வலியாக இருந்தது. நான் இங்கிருந்து வாங்கி சென்ற இரக்கத்தின் ஆண்டவருடைய எண்ணெயை தேய்த்து சிலுவை அடையாளம் வரைந்து வேண்டிக் கொண்டேன். இப்பொழுது எனக்கு சுகமாகியுள்ளது. என்னை குணப்படுத்தி இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி. என் பெயர் ஜான்ஸ் ரொசாரியோ. நான் அம்பத்தூர் புனித ஜோசப் தேவாலயத்தை சார்ந்தவன்.
தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பொறியியல் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். இவர் 5 நிறுவனங்கள் வந்திருக்கு. 5 நிறுவனங்களுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறார், கிடைக்கல. அவங்க அம்மா இங்கே நைட் விஜிலில் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. 6வது அந்த இன்டர்ன்ஷிப்புக்கான அந்த இன்டர்வியூ வந்திருக்கு. அண்ட் he got through it. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். அம்மா இங்கே ஜெபிச்சதுனால கிடச்சதுன்னு சொல்லி சாட்சியம் சொல்கிறார். என் பெயர் கவிதா. ஜான் வளன் நகர் பங்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் நைட் விஜில் கலந்து கொண்டேன். ஜெபத்தின் பலனாக ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தார் என்று சாட்சியம் சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க பேர் சொல்லலை, ஆனால் அவங்களுடைய சாட்சியம் போன மாதம் ஒரு ஆளை சுற்றி ஒரு ஃபவுல் ஸ்மெல், ஒரு துர்நாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு இருந்தது போன மாதம். திஸ் இஸ் த பர்சன். 2 வருஷமாக அவங்கள சுற்றி ஒரு துர்நாற்றம் இருந்திருக்கு. 2 வருஷமாக அவங்க போன வாட்டி தான் கடைசியாக, இதுதான் என்னுடைய கடைசி நைட் விஜில், ஆண்டவரே இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஜெபத்தினுடைய நடுவில் தான் அந்த ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் அந்த துர்நாற்றத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய இந்த சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஹியான்னு தெரியல, அவங்களுக்கு அதனுடைய விடுதலை கிடச்சிருக்குன்னு அவங்களுடைய சாட்சியத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரியல இன்றைக்கி வந்திருக்கிறாங்களான்னு. என் பெயர் கிளாரன்ஸ். கோடம்பாக்கம் பாத்திமா அன்னை ஆலய பங்கை சார்ந்தவன். இவர் ஒரு பப்ளிக் செக்டரில் வேலை பண்ணுறாரு. வேலை நிமித்தம் பல சவால்கள் சந்திக்க நேரிட்டது. என்ஓசி சர்டிஃபிகேட்டெல்லாம் இவருடைய கம்பெனிக்கு இவர் தான் வாங்கி கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அவங்களுக்கு. ஆனால் அவருக்கு அந்த முதல் என்ஓசி கிடச்சிடுச்சு, நீ 2வது என்ஓசி கிடைக்க வேண்டும். அதுக்கு நன்றி சொல்கிறாரு. ஐ எம் மர்சி அல்பீனா ஃப்ரம் திருவொற்றியூர். 2023 இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரும்போதெல்லாமே இவங்களுடைய வேலைக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 12/5 டிசம்பர் 5, அதாவது நேற்று அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. நிரந்தரமான வேலையாக அது மாறும் என்று அவங்களுடைய சாட்சியத்தை சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எல்லாம் ஒரு தியான மையத்தினுடைய ஒரு சாட்சியம் சொல்லி நம்மளுடைய சாட்சியத்தை கவர் பண்ணிடலாம். விசுவல் அன்பார்ந்தவர்களே, எல்லாம் ஒரு தியான மையத்தினுடைய நானும் உங்கள்கிட்ட ரொம்ப மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு இன்னும் 2 பேப்பர் கிடைக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய பில்டிங்காக 2 பேப்பர் கிடைக்க வேண்டியிருக்கு. 2 பேப்பர் கிடைக்க வேண்டியிருக்கு. ஒன்று என்ஓசி ஃப்ரம் கலெக்டர், இன்னொன்று எஃப்எம்பி ஸ்கெட்ச் கிடைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம டிடிசிபி திருவள்ளூர் டிடிசிபிக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். நம்மளுடைய பில்டிங்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். இந்த அப்ளிகேஷனில் கோரி வந்துச்சு. அந்த கேள்விகள் வந்துச்சு 11 கேள்விகள். இதில் 9 கேள்விகள் நம்ம முடித்து கொடுத்துருந்தோம். 2 இந்த கேள்விகளுக்கு மட்டும் நம்மளால் பதில் சொல்ல முடியாமவே இருந்துச்சு. அதில் ரோடு எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படியே தான் இருக்குது. நான் என்னுடைய தியானம், என்னுடைய வருடாந்திர தியானம் இருக்கு இல்லையா, எங்களுக்கு ஃபாதர்ஸ்க்கு 5 நாள் தியானத்துக்கு போனோம். நான் தியானம் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுடைய பாவ சங்கத்திலெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நானும் ஜார்ஜ் ஃபாதரும் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சஜி ஃபாதர் சொல்கிறார், ஏதோ கலெக்டர் ஆஃபீஸில் என்ன ஒரு கவர் வந்திருக்கு அப்படின்னாரு. நான் சொன்ன பிரித்து படிங்க ஃபாதர், பார்த்து என்னன்னு பாருங்கள் அப்படின்னு. சாதா ஒரு போஸ்ட்டு ஃபாதர் எடுத்து திறந்து பார்த்தா கலெக்டருடைய என்ஓசி கிடச்சிருச்சு நம்மளுடைய பில்டிங்காக. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப 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 ஜெபங்கள் இதுக்கு பின்னால் இருக்குது. பல வருடத்தினுடைய ஜெபம். நம்ம எந்த ஒரு தேவைக்காக இப்படியெல்லாம் போகலை. அதுவாக போய் ஒவ்வொரு இடமா போய் ஒரு கவருக்குள்ளே என்ஓசி நம்மளுடைய தியான மையத்திலே சேர்ந்துடுச்சு. அதனால் பில்டிங்காக இன்னி ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கிடைக்க வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நல்ல ஒரு ரிசல்ட் அங்கிருந்து கிடைக்கட்டும். பில்டிங் 2025 ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆண்டவருடைய விருப்பப்படி என்னைக்கோ அதன்னை நம்ம தொடர்ந்தோம். பிரைஸ் தி லார்ட். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சாட்சியங்களும் பிரசங்கங்கள் தான். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறோம், சுருக்கமாக சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு உபகாரம் உள்ள சாட்சியங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த 1 மணி நேரம் அப்படின்றது ஒரு பிரசங்கம் முடிஞ்சிருக்கு இல்லையா. நிறைய பேருடைய வாழ்க்கையாண்டவர் தொட்டார். இன்றைக்கி நம்ம நன்றியை பற்றி தான் யோசிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த 2025 நிறைய விஷயங்கள் நமக்காக செஞ்சுருக்கிறார். அதனால் இன்றைக்கி முழுக்க நன்றி மட்டும், எந்த வேண்டுதலும் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுவோம். அடுத்த வருடத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்காக இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. இந்த மழையிலும் இந்த குளிரிலும் எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஹாப்பி டு see you and happy to welcome you.